லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. ஐயா 11ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பாதுகாப்பாக இருந்தது. என்னங்க ஐயா 12ல் போய் என்னத்தை பண்ண போகிறாரு, செலவை கொடுத்துருவாரா, வெற்றி தோல்வியை அந்தந்த மாதிரி இந்த மாதிரி கொடுப்பாரான்னு பார்த்தா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதில் என்ன ஒன்றுனா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நடக்க போகின்ற ராகுவை அவர் பார்ப்பது, சனியை அவர் பார்ப்பது மிகப்பெரிய முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போது உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு வருட காலத்திற்கு இந்த அட்டமத்து சனி கண்டிப்பாக நீடிக்கும். அட்டமத்து சனியின் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு வேதை அமைப்புகள் விலகுகின்றன. இந்த வேதை அமைப்புகள் விலகுகின்ற நேரத்தில் உச்சகுரு சனியை பார்ப்பது என்பது பெரிய அளவில் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறீங்கன்னு காட்டுது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 3 வருஷம் அட்டமத்து சனி பாதிப்புகள் இல்லாத வண்ணம் ராகுவும் குருவும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலனை தருகிறது. 12ஆம் இடத்துல குருவும் கேதுவும் உச்சனாகி டிசம்பர் மாதத்திற்கு பிறகு சேரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பண வரவுகளில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு காட்டுது. மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக வரும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும். வெளிநாட்டில் இது வரைக்கும் இருக்கிறேன், நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, பிஆர் கிடைக்கல, இங்கே தான் இருக்க முடியுமா, தாய்நாட்டுக்கு திரும்பி வந்துட முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கேயே தான் இருப்பீங்க, அங்கேயே செட்டில் ஆவீங்க, அங்கேயே வேலை கிடைக்கும், அங்கேயே வீடு வாங்க முடியும், அங்கேயே சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், அங்கேயே மன வாழ்க்கையும் உண்டு என்கின்ற மாதிரியாக சில தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்பொழுது எல்லா லெவல்லையும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அட்டமத்து சனி நடக்குதே, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமேன்னு பார்த்தா இப்போ தான் நான் சொன்ன மாதிரி 12ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அட்டமத்து சனியை அவர் வலுத்து பார்ப்பார் என்பதால் எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் இப்போது கிடைக்கும். கடந்த காலத்தில் கொஞ்சம் அவர்கிட்ட தோத்துட்டேன், இவர்கிட்ட தோத்துட்டேன், அங்கே பணத்தை விட்டுட்டேன், இங்கே பணத்தை விட்டுட்டேன், இந்த தொழில் ஆரம்பித்தேன் சரியா இல்லை, அந்த தொழில் ஆரம்பித்தேன் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக தோற்றுப்போன மனநிலைமையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஜூன் மாதத்திலிருந்து அதிலிருந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. கையில் இருக்கின்ற சேமிப்பை கரைத்து அதன் மூலமாக வீடு, வாகனம் போன்றவைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல வீடு கட்டுறது, சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வீட்டு மனைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, அம்மாவின் உடல்நிலைமையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து அப்படியே ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பில் தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சில காலம் நீடித்து வாழ்வார்கள், கவலையே பட வேண்டாம், நல்லாம இருப்பாங்க அப்படின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இந்த 12ஆம் இடத்து உச்ச குருவால் இருக்கு. என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும், செலவு செஞ்சால் அதுக்காக கடன் வாங்கித்தான் செலவு பண்ணணும்னு இல்லை. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதல் வருமானம் இருக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 12ஆம் இட குரு பெயர்ச்சி